பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். உலகமெங்கிலும் அதிர்ச்சியை கொடுத்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், பல லட்சம் அதிர்ச்சி வீடியோக்கள், அதிர்ச்சி டாக்குமெண்ட், பல உலக தலைவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பலர் நான் செய்யவே இல்லை என்று சொல்லி வழக்கம் போல தாங்கள் தப்பித்து வரும் பொழுது, அதே சமயத்துல இந்த உலகத்திலேயே மிக பிரபலமான தொழிலதிபர் அவர் செய்த தவறை ஒத்துக்கொண்டார். யார் அந்த பிரபல தொழிலதிபர்? இதோ இந்த காணொலி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுது, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எங்கேயோ நடக்கிறது என்று நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சி ஊட்டும் தகவல். அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்தியாவிற்குள்ளும் வந்துவிட்டது. ஆம் என் அருமை சகோதரனே, டெல்லி கடந்த 2 வாரத்துல 807 பேர், அதாவது 807 குழந்தைகள், பெண்கள் காணவில்லை. 2 வாரத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய பயங்கரம். அதை விட இன்னொரு பயங்கரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். கடைசியா 10 ஆண்டுகளிலே 50,000 பெண்கள், அதாவது பெண் பிள்ளைகள், பெண்கள், வாலிப பெண்கள் காணவில்லை. குறிப்பிட்டு சொல்ல போனால் 8 வயதிலிருந்து 15 வயதுக்குள்ள பல ஆயிரம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் காணவில்லை. எங்கு போனார்கள் தெரியாது, என்ன ஆனார்கள் தெரியாது. போலீசிடம் கம்ப்ளைண்ட் உண்டா? உண்டு. கண்டுபிடித்தார்களா? சிலரை. எவ்வளவு? 800 பேரில் 300 பேர், மீதி இருக்கிற 500 பேர் தெரியவில்லை. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணம், இதோ இந்த காணொலியின் ஆழத்தை, இந்த காணொலிக்குள்ள நான் பேசக்கூடிய காரியங்களை உங்களால உணர முடியும் என்று நினைக்கிறேன். இந்த காணொலி முழுவதும் வேதாகம அடிப்படையில் மாத்திரமே பேசப்படும். இது மற்ற காணொலியை போல, மற்ற காணொலிகள் இதோ இந்த யூடியூப்ல, மற்ற மெயின்லைன் வீடியோக்களில வெளிவருவது போல வராது, பேசப்படுவதில்லை. இது முழுக்க முழுக்க வேதாகமம் அடிப்படையில் மாத்திரமே பேசவிருக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இது நமக்கான பாதுகாப்பு. இந்த காணொலி கட்டாயம் ஒவ்வொரு ஜனமும், ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை சத்தம். நம் வீட்டின் பாதுகாப்பிற்கு, நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு இது ஒரு எச்சரிக்கையின் சத்தம். பேசப்படுகிற ஒவ்வொரு காரியமும் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு மன நிறைவை, பாதுகாப்பை கொண்டு வரும். இதோ இன்று நீ இதை பகிரவில்லை என்றால் நாளை இழப்பு நம் கண்ணீருக்கு பதிலாய் மாறும். என் அருமை சகோதரனே, பார்க்க விருப்பமுள்ளவர்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் தன்னை குறித்து, அவன் அரசு செய்யப்பட்ட 2019ஆம் ஆண்டு தான் யார் என்பதை ஜட்ஜஸ்க்கு முன்னாடி அவன் தன்னுடைய பெயரை சொல்லி அதை ப்ராமிஸ் செய்கிறான். இந்த மனிதன் 2019ஆம் ஆண்டு அரசு செய்யப்பட்டு குற்றங்களுக்காக அவன் சிறைப்படுத்தப்பட்ட சில நாட்களுக்குள்ளாகவே தற்கொலை செய்து கொண்டான். ஒரு சாதாரண பினான்சியல் தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இன்று உலக பிரபலம். அதைவிட ஒரு முக்கிய காரணம், இன்று நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற இந்த மிகப்பெரிய ஒரு ரகசியம் வெளிப்பட்ட பிறகு இந்த உலகமே நடுங்கி கொண்டிருக்கிறது. யாருடைய பேரெல்லாம் அந்த ஃபைல்ஸ்குள்ள இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த மனிதனோட தொடர்பு இருக்குன்னு. அதை ஆராய்ந்து பார்த்ததுல எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி என்றால், இந்த உலகத்தின் மிக பிரபலமான மிகப்பெரிய மனிதர்கள் அனைவரோடும் இந்த ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்து கொண்டிருந்த, வட்டி தொழில், பினான்ஸ் தொழில் செய்து கொண்டிருந்த இந்த மனிதனுக்கு தொடர்பு உண்டு என்பதுதான். இவன் செய்த இந்த குற்றம் நீங்கள் நிச்சயமாய் நம்ப முடியாத ஒரு குற்றம். அதாவது 8 வயதிலிருந்து 15 வயதுக்குள் உள்ள சிறுமிகள் பாலியல் தொழிலிலே அனுப்பி மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய நாட்டின் தலைவர்கள், பிரபலமானவர்களுக்கு இவர்களை, இந்த குழந்தைகளை அனுப்பி விபச்சாரம் செய்ய வைத்ததுதான் இவனுடைய பாவம். இவன் அது மாத்திரம் செய்யவில்லை, அவர்களுக்கு சில நேரத்துல கர்ப்பம் தரிப்பது வழக்கம். சில தலைவர்களால அந்த பிள்ளைகள் கர்ப்பம் தரித்து விட்டால் அந்த கர்ப்பம் தரித்து பிறக்கிற குழந்தைகளை மனித மாமிசமாக உண்டும் இருக்கிறார்கள் என்று சில இடங்களிலே குறிப்புகள் சொல்லப்படுது. அதை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்றால், அது ஒரு சீஸ் என்ன டேஸ்டில் இருக்குமோ அதுபோல குழந்தையினுடைய மாமிசம் இருக்கும் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்ட பல லட்சம் பெண்கள் இன்று பகிரங்கமாக வந்து தங்களுக்கு உதவி தேவை என்று அணுகும் பொழுது US அரசாங்கம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஏனென்றால் இதோ இவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் 1, 2 என்று நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அது பல லட்சத்தை தாண்டினதை பார்த்து பயந்து போயிருக்கிறது. US மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை அரசாங்கமும். இன்றைக்கு பல தலைவர்கள் தங்களை உண்மையுள்ளவர்கள், உத்தமர்கள் போல காட்டிக் கொண்டிருப்பவர்களுடைய வயிற்றில் புலியை கரைத்துக் கொண்டிருக்கிறது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஏதோ ஒரு சமயத்துல, ஏதோ ஒரு நேரத்துல இவனை தொடர்பு கொண்டதனாலேயே தாங்கள் சிக்கிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு நிச்சயம் தெரியும். அவர்களுடைய கடைசி நாட்கள் மிகப்பெரிய கரையோட, மிகப்பெரிய பாவத்தோட அவர்கள் மரித்து போக வேண்டுமா என்ற நிலைமைக்கு இன்றைக்கு பல நாட்டு தலைவர்களுடைய நிலை மாறி இருக்கு. அவன் இறந்து போய்விட்டான், ஆனால் அவனால் பதிவு செய்யப்பட்ட பல வீடியோக்கள், பல ஆதாரங்கள் இன்றைக்கு வெளியரங்கமாக வெளியிடப்பட்டிருக்கு. நீங்கள் கடந்த நாட்களிலே எல்லா நியூஸ் சேனலிலையும் பார்க்கலாம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யார், இவன் எப்படிப்பட்டவன், என்ன செய்தான்னு நீங்கள் நிச்சயமாக பிரபல ஊடகங்கள் மூலமாக நீங்கள் பார்த்திருக்க கூடும். ஆனால் இந்த காணொளி அந்த காணொளிக்குள்ள
வரப்போகிறது கிடையாது. அவர்கள் சொன்ன அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று சொல்றீங்களா? உங்களுக்கும் இது கிறிஸ்தவர்களுக்கான, கிறிஸ்துவை குறித்ததான, இந்த உலக ரட்சிப்பை குறித்ததான ஒரு காணொலியாக இதை நாம் மாற்றவிருக்கிறோம். அதை எப்படி மாற்ற முடியும் என்றால், இந்த உலகம் முதலிலே தேவனால் படைக்கப்பட்டு மனுஷனை படைத்து மனுஷனை ஆண்டுகொள் என்று அனுப்பின பிறகு இந்த உலகத்துல ஜனங்கள் பெருகினார்கள். ஜனங்கள் பெருக பெருக ஒரு பாவம் பெருகினது என்று எழுதப்பட்டிருக்கு. இதோ அந்த பாவம் இப்பொழுது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மூலமாய் உலகம் எங்கிலும் பரப்பப்பட்டிருக்கு, பரவி இருக்கு என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆம் என் அருமை சகோதர சகோதரிகளே, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் செய்த அதே பாவம் தான் அந்த நாட்களிலும் இருந்தது. சிறு குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினது. ஆண் ஆணோட, பெண் பெண்ணோட என்று சொல்லி இதோ இந்த பாவத்தை தான் செய்தான். இதோ இந்த மனிதன் அதனால தான் தன்னை சாத்தான் என்று அவன் அழைத்துக் கொண்டான். தேவன் இந்த உலகத்தை அழித்து விட வேண்டும் என்ற கோபம் மேற்கொள்ள, கோபமோட காரணமான ஒரு பாவம் தான் இதோ இந்த விபச்சார பாவம். இந்த விபச்சார பாவத்திற்கு தேவன் மன்னிப்பு அளித்தாரா என்றால் அழிக்கவில்லை என்றுதான் வேதம் சொல்கிறது. அவர் அழித்து விட்டார். He destroyed the whole universe. இந்த உலகத்தை, the whole earth. He destroyed the whole earth. இந்த உலகத்தை அழித்தார், அதை கழுவினார் தண்ணீரால. இதோ அப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்ட இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்து போய்விட்டான். ஆனால் அவனால் சிக்கிக் கொண்டவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பாவத்திற்கு அடிமையானவர்களாய், கரையுள்ளவர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இந்த உலகத்தில் மிக பெரிய தொழிலதிபர்களை பிரபலமடைய செய்ய, அவர்களோடு இருந்து தன்னை பிரபலமாக்கிக் கொள்ள அவன் பயன்படுத்தின ஒரே ஒரு காரியம் விபச்சாரம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய தலையவே வெடிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கு. இதோ நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர், எங்கேயோ அமெரிக்காவில் நடந்த ஒரு காரியம், இது உலகம் எங்கிலும் நடக்குது. ஆனா ஆண்டவர் நம் நாட்டையும் நம்மையும் பாதுகாத்து வச்சிருக்கார், நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா இன்னொரு அதிர்ச்சியான தகவலை உங்களுக்கு நான் சொல்லவிருக்கிறேன். ஆம், டெல்லி கடைசியா 2 மாதங்களிலே 800 பேர் காணவில்லை. இந்த 800 பேரும் சிறு பிள்ளைகள், வாலிப வயது உடையவர்கள். 2 மாதத்துல 800 பேரை காணவில்லை. இதை விட அதிர்ச்சி, 2 வாரத்துல 500 பேரை காணவில்லை டெல்லியில. கடைசியா ஒரு டேட்டா சொல்லுது, கடைசியா 10 ஆண்டுகளிலே 50,000 பேர் பெண்கள் காணவில்லை. சிறு பிள்ளைகள், பெண்கள், அதுவும் குறிப்பாக வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகள் என்ன, கை குழந்தைகள் கிடையாது. 8 வயது முதல் 15 வயதை உடைய பிள்ளைகள் காணவில்லை. இந்த அதிர்ச்சியான செய்தி உங்களுக்கு உங்களுடைய தலையை சுற்ற வைக்கலாம். ஆனால் இது உண்மையான செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். போலீஸ் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் செய்த பல கேஸ் இன்னுமே கண்டுபிடிக்கல. சிலரை கண்டுபிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாங்க. ஆனா பல ஆயிரம் பேர் கண்டுபிடிக்கப்படல. என்ன ஆனார்கள் தெரியாது, எங்க போனார்கள் தெரியாது. அவர்கள்லாம் இந்தியர்கள் இல்லையா? இந்தியர்கள் தான். இந்தியாவில் அரசாளுகிறது இந்திய அரசாங்கமா, வேற பிரிட்டிஷ் அரசாங்கமா? இந்திய அரசாங்கம் தான். ஏன் இந்திய அரசாங்கம் எதை குறித்தும் கவலைப்படல தெரியல. ஏன் இந்திய அரசாங்கம் அதை குறித்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆக்ஷன் எடுக்கல தெரியல. பாகிஸ்தான்ல இருந்து ஒரே ஒரு தீவிரவாதி வந்து ஒரு குண்டு போட்டா இந்தியாவில் இருக்கிற அத்தனை ராணுவ படை முப்படையும் போய் அவனோட சண்டை போடுது. இந்தியாவிற்குள்ள 50,000 பேர் கடைசியா 10 ஆண்டுகளில் காணாமல் போனதற்கு இந்த அரசாங்கத்திற்கு என்ன பதில் சொல்லுது? ஒண்ணுமே இல்லை. சரி, இது அப்படியே விட முடியுமா? விட்டுற முடியுமா? விடலாமா? இல்லை, இதற்காக நாம் என்ன செய்வது என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். எனக்குள்ள எழுந்த சில கேள்விகள் உங்களுக்குள்ளும் எழலாம். வேதாகமத்தை நான் பார்த்தேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சரீரமே வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சரீரம் வேசித்தனத்திற்கல்ல, விபச்சாரத்திற்கல்ல. இது யாருக்கு தெரியும்? கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனா மற்ற மனிதனுக்கு தெரியாது. அவனிடத்தில் பணம் இருந்தால் அடுத்த கட்டம் இந்த சரீரம் விபச்சாரத்துக்காக அவன் பயன்படுத்துறான். ஒரு மனுஷன் கிட்ட பணம் இல்லைன்னா இந்த சரீரத்தை விபச்சாரத்திற்கு பயன்படுத்துறான். பணம் இருப்பவன் இந்த சரீரத்திற்கு இன்பம் கிடைக்க இந்த சரீரத்தை பயன்படுத்துறான். பணம் இல்லாதவன் இந்த சரீரத்தை தனக்கு பணமாக்கி கொள்ள பயன்படுத்துறான். ஆக மொத்தத்துல இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவனாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன், இதோ இந்த உலகமே பேசிக்கொண்டிருக்கிற இந்த மனிதன் ஒரு கிறிஸ்தவன். இந்த மனிதனோடு தொடர்பு கொண்ட பல ஆயிரம் உலக தலைவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்த தலைவர்களோடு விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட பல லட்சம் பெண்கள் கிறிஸ்தவர்கள். இது உங்களுக்கு தலை சுற்றி கொண்டு இருக்கக்கூடும். ஒரு 6 காரியங்கள் வேதம் சொல்லுது. காட் கிரியேட்டட் செக்ஸ். இந்த செக்ஸ் என்பதை கிரியேட் பண்ணவர் கடவுள். ஆனா இந்த செக்ஸ் யாருக்காக கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா திருமணம் ஆனவர்களுக்காக மாத்திரமே, திருமணம் ஆகாதவர்களுக்கு கிடையாது. அதே சமயத்துல இந்த செக்ஸை குறித்து வேதாகமம் தவிர வேற எந்த புத்தகமும் சொல்வது கிடையாது. இந்த வேதாகமத்தில் இருக்கிற காரியங்களை தவிர, வேதாகம் சொல்லுகிற அறிவுரையை தவிர வேற எந்த புத்தகத்தினாலும் சரியான அறிவுரையை சொல்ல முடியாது. படைத்தவரால் தான் சொல்ல முடியும்.
அதே சமயத்துல அந்த படைத்தவரை கோபப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல அதை தவறாக மாற்றுபவன் யாரு தெரியுமா? பிசாசு. அவர் கொடுத்த நன்மையை தீமையா மாற்றுவான். அது அவனுக்கு பழக்கம். 1 கொரிந்தியர் 5:9 சொல்லுது, விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலையில் விபச்சாரக்காரனோட கலக்கக்கூடாது? 1 கொரிந்தியர் 5:10 சொல்லுது, ஆனாலும் இவ்வுலகத்தில் விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவேனும் கலவக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமேன்னு எழுதியிருக்கு. அப்படின்னு என்ன? இவர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்வார்கள், இவர்களோட வாழவே கூடாதுன்னு சொல்லல. அதே சமயத்துல அந்த பாவத்துல நீ ஈடுபடாதே அப்படின்னு தான் சொல்லுது. நாம ஈடுபடக்கூடாது, அந்த பாவத்திற்கு நாம ஒருபோதும் நாம அனுமதிக்க கூடாது. இங்க உங்களுக்கு ஒரு 5 பாவங்களை தலைப்பிட்டு சொல்லி இந்த காணொலியை முடிக்க விரும்புறேன். இந்த உலகம் அழிய காரணமான இந்த பாவங்களிலே தலைமையான பாவங்கள் fornication, அதாவது திருமணம் ஆகாமல் இருவர் உடல் உறவு. இதை குறித்து வேதாகமத்தில் எங்க சொல்லுதுன்னா 1 கொரிந்தியர் 6:18 சொல்லுது. 2 premarital sex. premarital sexனா என்ன? திருமணத்துக்கு முன்பு, திருமணம் ஆகாமல், திருமணத்தை குறித்து எதுவுமே அறியாமல் சிறு வயதுல மேற்கொள்கிற ஒரு குற்றம். இதை குறித்து டியூட்ரானமி 22:13-21 சொல்லுது. பாஸ்டிலிட்டி, அதாவது என்ன? மனிதனுக்கு அல்லது விலங்குகளோடு ஏற்படுகிற உறவு, விலங்குகளோடு ஏற்படுத்தக்கூடிய உறவு. இதை குறித்து யாத்ராகமம் 22:19 சொல்லுது. அடல்ட்ரி, திருமணம் ஆன மனிதர்களோடு உடல் உறவு மேற்கொள்வது அடல்ட்ரி. இதை குறித்து டியூட்ரானமி 5:18 சொல்லுது. ரேப், கட்டாயப்படுத்தி விபச்சாரம் செய்வது. இதை குறித்து டியூட்ரானமி 2:22-25 வரைக்கும் பேசுது. இன்சிஸ்ட், மோசமான கொடுமையான உடல் உறவு, கொடூரப்படுத்தி உடல் உறவு கொள்வது. இதை குறித்து உபாகமம் 18:6-18 வரை சொல்லுது. இந்த 6 காரியங்கள் வேதாகமம் வெறுக்கிற, அருவருக்கிற, செய்யவே கூடாது என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த 6 காரியங்களை தான் இதோ இந்த மனிதன் செய்தான். இந்த மனிதனோடு கூட அந்த 6 காரியங்களை இதோ இந்த உலக தலைவர்களை யாவரும் செய்தார். அதனால் இன்று சிக்கிக் கொண்டு தவிக்கிறார். இது நமக்கான எச்சரிக்கை மணி. ஒருவேளை டெல்லியில இன்னொரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கிடைக்குமா என்ற பயத்தோடு இந்த காணொலியை பதிவிடுறேன். என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பெண்கள் எச்சரிக்கை, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை. எந்த சூழ்நிலையிலும் தாய் தகப்பனை தவிர தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் யாரோடும் தனிமையிலே போவதோ, தனிமையிலே பேசுவதோ, தன் பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்கிற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. தேவன் அதை வெறுக்கிறார், தேவன் அதை அருவருக்கிறார். இந்த 6 காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கான எச்சரிக்கை சத்தம். நம் தேசத்திற்குள்ள அது நெருங்கி விட்டது, அது வந்து விட்டது, தலைநகரை அதை சூழ்ந்து விட்டது. அந்த இருள் நம் வீட்டுக்குள்ள வராதபடிக்கு எச்சரிக்கையா இரு என் மகனே, என் மகளே என்று தேவன் இன்றைக்கு இந்த காணொலி வாயிலாக உங்களை எச்சரிக்கிறார். இந்த காணொலி நிச்சயமாய் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கான, போதகர்களுக்கான, தமிழ் மக்களுக்கான காணொலி. இதை மதம் என்ற அடிப்படையில் சுமந்து செல்லாமல் விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தான் இது இழப்பு. ஏனென்றால் இந்த காணொலிக்குள்ள பரிசுத்தம் இருக்கு, இந்த காணொலிக்குள்ள கரைப்படாத தேவ வசனம் இருக்கு, இந்த காணொலிக்குள்ள உனக்கான பாதுகாப்பு இருக்கு, இந்த காணொலிக்குள்ள நாம் எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்ற செய்தி இருக்கு. இந்த காணொலியை தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்க. இது நம் வாழ்வாதாரத்தின், நம் நாட்டின் ஒரு முக்கியமான காணொலி. இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு அனைவரும் பார்க்கும்படிக்காய் செய்யுங்க. இந்த பரிசுத்த காரியத்துல தேவன் என்னை பயன்படுத்தினார் என்று நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் ரோஷன் ஷான். மறுபடியும் இன்னொரு செய்தியில உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.